இதை பார்த்தா கூட ஒன்றும் காய்ச்சலம்மா. நான் செய்யறது நீ செய்யற. என் அண்ணா வந்து விட்டாரா? வந்திருக்கிறாரு. போலமா நம்ம 2 பேரும் உனக்கு அண்ணனே வரமாட்டான். போ தூக்கி எடுத்துன்னு வச்சுக்குவோம். போலமா ஆகட்டும் ஆகட்டும் எழுந்திருக்கங்களா. இந்த அண்ணனின் பாதத்தை பணிந்தபடியா என்றென்றைக்கும் இந்த அண்ணனை இணைபிரியாமல் சுபத்தோடு என் அரண்மனையிலே வாழ்ந்திருப்பீர்கள். ஒரு அனாதி போன உண்மைச்சானா மேல என்ன போடுவாங்க, வெள்ளத்தாமும் போச்சு விட்டுருவாங்க. ஒரு பரவானாலும் போடுறத உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறேன். ஆமா
இந்த ராஜசபை முன்பதாக அண்ணா ஆஹா எங்களை இருவரையும் அழைத்த காரணம் என்னன்னா நந்தவனத்தில் விளையாடி கொண்டிருந்த எங்களை ஒண்ணுதான் எதற்காக அழைத்தீர்கள்? ஆமண்ணா அண்ணா அண்ணா உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? உங்களையோ அழைத்தாச்சே. உங்கள் இருவரையும் எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக அழைத்தேன்னா இன்னைக்கு என்றைக்கும் இல்லாம சந்தோஷமான நாள் கண்ணே உங்க ரெண்டு பேத்துக்கும். அண்ணா இத்தனை காலம் இல்லாம இத்தனை காலமா சந்தோஷமா இருக்கும்பா. என்னைக்கு இல்லாத சந்தோஷம் இன்னைக்கு என்னென்ன ஒரு பரதான் மேல போடங்க. அவங்க பக்கம் பண்ணுவாங்க. அதே சூத்த முன்ன எவ்வளவு பணம் போட்டு எடுத்து கொடுத்தீங்க எனக்கு தானே தெரியும். எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து ஒரு படம் போடுறது ஒழுகுது. அண்ணா அண்ணா இதுவரையில் இல்லாத சந்தோஷமான நாள். என்ன நீ சந்தோஷ நாள் எனக்கு கண்ணே நீ கண்ணே இதுவரையில் இந்த அண்ணனோடு வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். ஆமா இப்பொழுது உலகத்திலே நீங்க தான் பாக்கிச்சாலே பணக்காரரா இருக்கு பாருங்க. பணக்காரித்தா பப்பனோடு போனா பணக்காரித்தா என்னைக்கிலோ வார்த்தை நீங்க சொல்லுறீங்களா? பணக்காரி தங்க பாக்கிச்சாலின்னு தெரிவிக்கிறேன்னா என்ன காரணம்னா இத்தனை நாள் அண்ணனோடு தான் இருந்தீர்கள். இன்று உங்களுக்கு மிக ஒரு முக்கியமான நாள். நம்ம ஊர்ல விசேஷம் விசேஷமா இருக்குது. தினமும் தான் அது இல்லமா புள்ளிங்களும் எங்கன்னா கல்யாணத்துக்கு எங்கன்னா விசேஷத்துக்கு அனுப்பணும் தெரியும். கூட்டிட்டு போனீங்க எங்கேயாவது உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக அண்ணா? நீங்கள் பருவமடைந்த மங்கைகள் ஆகிவிட்டீர்கள். ஆமா அது கூட தெரியல. சும்மா விளையாட்டு உங்கள் இருவரையும் எதற்காக அழைத்தேன் தெரியுமா? கண்ணு திருமணம் செய்யாம வருமானமாக அண்ணா நாலு இருக்கு ரத்தம் வருது. அண்ணா என்ன வார்த்தை? உங்கள் இருவருக்கும் எத்தனை விழாவ காது குத்து விழா காதணி விழா செஞ்சோம். இந்த என்ன மஞ்சள் நீராட்டு விழா செஞ்சோம்.
ஆமா. அப்படின்னா உங்களுக்கு புரியுமா? புதுமனை புகுவிழா செஞ்சோம். இந்த மாதிரி விசேஷமெல்லாம் செஞ்சுமே. ஆமாண்ணா. நீங்க 3 பேரும் செய்யலையா? போய் உட்கார்றாங்க. எங்க யாருன்னா மறுபடி ஓப்பனீங்கன்னா அவ்வளவுதானா? தேவைப்படும் போது வரணும். எப்ப தேவன் கூப்பிடா மாறா உனக்கா உங்க பாப்பா அம்மா இருக்கா? உங்கள் இருவருக்கு இந்த மாதிரி விழாவெல்லாம் ஆகுதில்லை. ஆமாண்ணா. அது மாதிரி ஒரு விழா, திருமண விழா. உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி திருமணம் செய்து வைக்க போகிறேன். திருமணமா? ஆமா அண்ணா, திருமணம் என்று சொன்னார். திருமணம் என்று சொன்னீங்களே அண்ணா. ஆமாம் கண்ணே ஜானகி. அது கசக்குமா புளிக்குமா? என்னன்னா இந்த பக்கமா ஆரம்பிக்குது. இதுதான் வரல. ஆட்சி போறவங்க போகணும்னு ஒரு கிழமை கேட்டு போயிட்டான். திருமணம் என்று சொன்னால் அது கசக்குமா புளிக்குமா அண்ணா? கசப்பா இருக்குமா? அது இனிப்பா இருக்குமா? இந்த பசங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. நீ கேட்கற கேள்வி என்னன்னா திருமணம்னா என்னன்னா? நான் பதில் சொல்றேன். என்னது? உலகம் தெரியாத அப்படி வளர்த்துட்ட முடியா? வளர்த்ததுக்குதான் கல்யாணம். அண்ணா, என்ன கண்ணு சொல்ற? கல்யாணம் என்பது பெரிய புள்ளிக்கே தெரியல. உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னன்னு கேக்குறேன். கல்யாணம் என்பது என்னன்னா? அது கசப்பா இருக்குமா? ஆமா, புளிப்பாக்குமாண்ணா? எத்தனை வேணும்? பாக்குமா இல்ல வெள்ளையாக்குமாண்ணா? அது எப்படி தெரியும்? கல்யாணம் எதுக்கு தெரியுமா? ஓடி ஓடி உழைக்கணும். எத்தனை வேணும் உனக்கு? அண்ணா, எனக்கு கல்யாணம் என்று சொன்னா எனக்கு 100 கல்யாணம் வேணும். 100 கல்யாணம் பண்ணா நீ 108 தான் போவேன். இந்த கைக்கு ஒண்ணு, இந்த கைக்கு ஒண்ணு, இந்த கைக்கு ஒண்ணு. இது 5 விரலுக்கு 5. இந்த காலுக்கு இது. இந்த புள்ளிங்க குடல் சரின்னு போகுது அப்படி. ஆமா அதா புள்ளிங்க. ஆமா அப்படிதான். உனக்கு எத்தனை வேணும்? அவனுக்கு 100, எங்க பாப்பாவுக்கு 200 கல்யாணம் வேணுமா? 200 கல்யாணமா? ஆமாடா. ஒன்னும் ஒடிஞ்சு போயிடியா? உலகம் தெரியாத புள்ளிங்க பேச்சுதான் அவங்க ஆகுறாங்க. இல்ல கடையில கடை விற்பாங்களே, எனக்கு வாங்கி கொடுங்க. விற்பாங்க. திருமணம் என்பது என்னடா பண்ணா? அண்ணங்க போய் சொல்லுங்க. அண்ணே, திருமணம் என்பது நான் எப்படி இப்படி பண்றாங்க. அன்னைக்கு அவளை கூட்டம் இருந்துச்சு. அன்னைக்கு அண்ணே, திருமணம் என்பதும் கல்யாணம் என்பதும் நான் சொன்னாது உங்களுக்கு நல்லா விளங்காது. அப்ப நான் சொல்லக்கூடாது. வரேன் கூப்பிடும்போது வாடான்னு சொன்ன ஒரு வாய்ப்பு. நீங்க அப்படி இருங்க. கருத்ததே தண்ணி, வெளுத்ததே பால். ஆமா, விளையாட்டு பிள்ளைங்களா இருக்கிறாங்க தாங்கைமார்கள் இருவரும்.
அவர்களுக்கு நான் சொல்லக்கூடாது அண்ணன் போயதான் என்னன்னு சொல்றது. அதனால திருமணம் என்பது கல்யாணம் என்பது என்ன அப்படின்னு கேட்டுங்கிறாங்க. காய்மறை நான் சொல்லுவாங்கல்ல, இலைமறை காயாக. எப்படி இலைமறை காயாக எங்க இளமர காயாக்கிறா புரிந்ததும் புரியாதது போல் இலைமறை காயாக சொல்ல வேண்டும். நாசுக்கான்னு சொல்றாங்க. நாசுக்கா சொல்லி புரிய வைக்கணும். தாய் உன்னையும் சொல்ல பண்ணக்கூடாது. கரெக்டா என்னன்னு சொல்லி டியூஷன் நடத்திட்டாலும் ரூம் வாடகைக்கு இருக்குதா? பாப்பாக்கல வாங்க. திருமணம் என்பது நான் வந்தேன். பொறுப்பாவும் சொல்லுமா கேட்டு எனக்கு 100 கல்யாணம் வாங்கி கூட 200 கல்யாணம் வாங்கி கொடுறேன். அந்த கல்யாணத்தை நாங்களே அது காலையில சாப்பிடுறதா இல்ல மதியத்துல சாப்பிடுறதா அது நைட்ல சாப்பிடுறதா எப்படி சாப்பிடுறது? இல்ல வெட்ட வெயில்ல 12 மணிக்கு சாப்பிடு. லாஸ்ட் ரோட்டில சாப்பிட்டுன்னு வச்சுக்க சூப்பரா இருக்கும். உனக்கு கல்யாணம் என்னன்னு தெரியாதா? ஆமாடா. கல்யாணம்னா உனக்கு தெரியாது. ஆனா முன்ன பார்த்தாங்க பசங்களுக்கு கல்யாணம்னா என்னன்னு தெரியும். உனக்கும் தெரியாதா? உனக்கு எது நீ கல்யாணம் வேணும்? எனக்கு யாருமே கல்யாணம் வேணும். அவனுக்கு அப்பனும் 8th வரும் அப்படின்னாலே என்னடா கல்யாணம்னா தெரியாதா? கல்யாணம் என்னன்னு தெரியாது. என்னாட்டம் ஒரு சூப்பர் பையனை கூப்பிடுவாங்க. உன்னாட்டம் சூப்பர் பையன் தீர்த்துக்கறி மாதிரி. என்னத்துக்குடா? என்னத்துக்கு? அது கேட்தான். அது மட்டும் என்னத்துக்கு சொல்றது வெளியே கேட்டுக்க. என்னாட்டம் ஒரு அழகான பையனை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு வச்சு உனக்கு புது துணி கட்டுவாங்க. புது துணி எப்பயுமே துணி. எதுக்கா துணி? உனக்கும் எடுப்பாங்க. அது எனக்கும் கட்டுவாங்க. கட்டின்னு கொண்டு போய் அம்மி வைப்பாங்க. அம்மி என்ன? உரலுக்கல்லு. கிட்ட வந்துட்டேன் வைப்பாங்க. வச்சு உனக்கு கல்யாணம்னா ஒண்ணுமே தெரியாதா? தெரியாதுங்க. ஓப்பா கரும்பு எப்படி தின்னுவாங்க? கடிச்சு தான் சாப்பிடுவாங்க. கரும்பு எப்படி சாப்பிடுவாங்க? அடியில சாப்பிடுவாங்க. கல்யாணம்ன்றது கொனையிலிருந்து சாப்பிட்டு வரும். அடியில சாப்பிடறத விட கொனையிலிருந்து சாப்பிடணும். முதல்ல குழந்தை எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி ஒரு 2 கனவு தாண்டி சாப்பிட்டா அதை விட கொஞ்சம் துவக்கும். அதுக்கு கொஞ்சம் கீழே வந்தா கொஞ்சம் துவக்கும். அதுக்கு கீழே வந்தா ஒரு ரொம்ப துவக்கும். அதுக்கு கீழே வந்தா இனிக்கா. அதுக்கு கீழே வந்தா ரொம்ப இனிக்கா. அதுக்கு கீழே வந்தா இனிக்கா. அப்ப கரும்பு வச்சுன்னு சாப்பிட்டு பாக்குறோம். உங்க அண்ணன் கரும்பு ஒடிச்சுட்டுங்க. கரும்பு ஒடிச்சுங்க ரொம்ப கத்துக்குது. கல்யாணம் என்னாட்டம் ஒரு ஆம்பளை உங்களாட்டம் ஒரு பொண்ணு புது துணி கட்டி ஒரு அம்மி வச்சிருவாங்க. அரசாணி வச்சிருவாங்க. மூங்க இலையெல்லாம் கட்டிடுவாங்க. மூங்குல் கட்டிட்டு அரச செடியெல்லாம் கட்டிட்டு இவ்வளவு நீட்டு வடக்கவர் எடுப்பாங்க. அப்படி கீழே இறங்கி வைங்க. இவ்வளவு வடக்கவரு அது எடுத்து ஒரு லோடர் கல்ல உள்ள துருப்பாங்க. துருப்பாங்களா? அதில் உழைச்சு கழுத்துல கட்டிடுவாங்க. அந்த கல்ல 2 மணி வெளியும் அந்த கல்லு ஊர்வலம் கூட்டின்னு போவாங்க. கழுத்துல கட்டியா அது ஓம் சக்தி சாமி ஆடுறவங்களாட்டும் இந்தாட்டம் அப்படியே ரதான்னு ஆடும். இப்படி அந்த தாலி ஆடும். ஒரு ரூம்ல விட்டுருவாங்க. எங்களை லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆமா, நானும் எங்க அண்ணன் வீட்டுல தான் நாங்க படுக்கிறது. அப்ப கூட உங்க அண்ணன் கத்து கொடுக்கலையா? அது என்ன பண்ணும்? லைட் ஆஃப் பண்ணோன்னு
ஒவ்வொரு மாசமா ஒவ்வொரு வீங்கும். லைட்டா பண்ணு உன்னை. 10 மாசம் ஆன உடனே பகிரு பட்டால் என்னன்னா கல்யாணம்னா இப்படித்தானே அண்ணா? ஏமா பிள்ளைங்களை அனுப்புனா கரெக்டா பக்கமா எடுத்து சொல்லுவான். கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க மாட்டான். வேணாண்டீங்களே என்ன சொன்னா? எப்படி சொன்னா தெரியுமா? உன்னை போல ஒரு அரசனை அப்படி நிறுத்துருவாங்களாம். உனக்கு வேணாம் கல்யாணம்? எனக்கு வேணாண்ணா. எப்படியே கூட வீட்டுக்கு ஓடி போயிருந்தா உள்ள நான் இருப்பேன்னு